வணக்கம். நமச்சிவாய. காலபுருஷ தத்துவத்திற்கு 7வது ராசியான துலாம் ராசியுடைய சனி பெயர்ச்சி பலன்கள். இந்த சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு பெயர்ச்சி அடைஞ்சிட்டார். அடைந்த சனி பகவான் இந்த துலா ராசிக்கு என்ன பலனை செய்ய போகிறாருன்னா, ருணரோக வியாதிங்கிற 6ஆம் இடத்துல அமர்றார். பொதுவாகவே சனி 6, அதே போல் 11ஆம் இடங்கள், 3ஆம் இடங்கள்லாம் அமர்ந்தால் நல்லது செய்வாருங்கிற ஜோதிட விதிகள் இருக்குது. அந்த இடங்களில் வர்றதுனால கண்டிப்பாக இந்த துலாத்துக்கு சனி எந்த ஒரு இடைஞ்சல்களையும் செய்ய மாட்டார். 6ஆம் இடத்துல அவர் கடன் நோய் பிரச்சனைகளை ஓரளவு தாமதப்படுத்துவார், இல்லை அந்த பாதிப்புகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவார். அதனால் பெரிய சிக்கல்களை இந்த துலாம் ராசிக்கு இப்போதைக்கு இந்த சனியால் தொல்லைகள் இல்லை. நோய் கடன் வழக்குகளும் ஓரளவு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். குரு பெயர்ச்சியும் இந்த மே மாதம் இறுதியில் ஆகிறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை இந்த சனியால் உணர முடியும். கடன் சில பேருக்கு இருக்கும், அந்த கடன்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு சனி பகவான் உங்களுக்கு துலா ராசிக்கு உதவுவார். பட் ஆனால் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களான 10ஆம் இடத்துல குருவும் வர்றதுனால பெருசாக அது உதவி செய்யுமாங்கிற வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா ஸ்தான வலிமையான 10ஆம் இடம் பதவிகளை இழுக்கக்கூடிய, பதவி ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு. அதனால் சனி ஓரளவு நல்லா இருந்தால் கூட குரு உங்களுக்கு ஒரு சரியான பொசிஷனில் இல்லை. அதனால் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் குரு வழிபாடுகளை செய்து ஆகணும். சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடுகளும், அதே போல் முக்கியமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை, மஞ்சள் பூ சாத்தி அவருக்கு கொண்டக்கல்லையை கொட்டி அதில் ஒரு விளக்கிட்டு வழிபாடு செய்கிறது, அவருக்கு கொண்டக்கல்லையை நைவேத்தியம் செய்து விநியோகம் பண்ணுறதும், குருமார்களுக்கு பாத பூஜை, குரு தரிசனங்கள் செய்கிறது, ஜீவசமாதி வழிபாடுகள் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை, முன்னேற்றமான பாதைகளுக்கு வழிவகுக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பெரிய இடைஞ்சல்களை கொடுக்கக்கூடாத இடத்துல தான் இருக்கிறதுனால இந்த 2.5 ஆண்டுகள் மட்டும் கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சனியால் சனி உங்களுக்கு பெரிய இடைஞ்சல்களை, பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். சனியுடைய பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, சனி பொதுவாகவே பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் கொஞ்சம் பாதிப்பார். அப்போ சனி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையும் கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால முயற்சியில் தடை. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஒரு பயணம், வெளிநாடு யோகங்கள் அல்லது இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு ஏற்படுத்தும். சில பேர் நல்ல பொசிஷனை எதிர்பார்ப்பாங்க வேலை, அதையும் சில நேரங்களில் தடுப்பார். ஏன்னா முயற்சிகளை தடுக்கிறார். அப்போ சனியோடைய பயிற்சி 6ல் இருக்கிறதுனால நோய் கடன் வழக்கு இதில் ஒரு தீர்வுகள் வரும். கடன் இருந்தால் கடன் குறையும், நோயில் பாதிப்புகள் குறையும், இல்லை நல்ல டாக்டருக்கு ஒரு சஜெக்ஷனில் கிடைப்பார், அவர் பிடிச்சி ஓரளவு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஏற்படுத்தும். வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், கேஸு கோர்ட்டு வழக்குகள் இருந்தாலும் அது தீர்வுக்கு உங்கள் சாதகமாக தீர்ப்புகள் வரும். இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானால் இந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும். பட் கொஞ்சம் நிறைய செலவுகளும் ஆகும், கொஞ்சம் மனசில் பயங்களும் உண்டாக்கும், முயற்சியிலையும் தடுக்கிறார். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போதைக்கு ஆஞ்சநேயர் சனி பகவான் வழிபாடுகளையும் சனிக்கிழமைகளில் சித்தர்கள் வழிபாடு, அதே போல் முக்கியமாக இவங்க நவகிரக குரு வழிபாடுகளை செய்யும் போது எதிர்பார்த்த நன்மைகள் முழுமையாக கிடைக்கும் அப்பான்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனலான சத்திய சிவம் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவுகளை எப்போது கொடுங்க. நன்றி.